எனக்கு வந்து இந்த அரசியலை பத்தி எதுவும் தெரியாத வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வாரோட இன்டென்சிட்டி அது எவ்வளோன்னு இப்பதான் சோஷியல் மீடியா வழி நானே தெரிஞ்சு வருது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஃபீல் பண்றது ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் தான் நமக்கு கிடைச்சது, மோடி. மோடி அவர் எங்கம்மா என்ன பண்ணாருன்னே தெரியல. முதல்ல தீவிரவாதி உள்ள வந்து நம்ம மக்களை எல்லாரையும் சுட்டு கொல்ற அளவுக்கு விட்டுட்டு அவர் பெஸ்ட்னா எதுல பெஸ்ட் அவரு புரியல எனக்கு. அவரு என்ன சொல்றது, வர தீவிரவாதியை வந்து இவ்வளவு உள்ள ஊடுருவி விட்டு நம்ம தமிழ் மக்களை பார்த்து அதுவும் முஸ்லீமா என்னான்னு பார்த்து கொல்ற அளவுக்கு விட்டுருக்காருன்னா அவர் என்ன பெஸ்ட்? இல்ல யாரு பெஸ்ட் சொல்ல முடியாது. வந்தாதான் தெரியுமே யாரு பெஸ்டா பண்றாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. வந்து பண்றேன்னு சொல்றாங்க, பட் எல்லாமே பண்ணாம தான் இருக்காங்க. ஸோ இவங்க தான் பெஸ்ட், இவங்க தான் பெஸ்ட் சொல்லி இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் பண்ணாங்க, பட் இதுக்கப்புறம் வரவங்க யாரும் பண்ணல. ஸோ யாரும் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. அந்த பெஸ்ட்னு சொல்ல முடியாதுன்ற காரணம் அப்ப நரேந்திர மோடி அவருடைய முழு விஷயங்களை இதுல பதிச்சுட்டாரு. உள்நாட்டு விஷயங்கள் தாண்டி வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் அடிச்சிருக்காரு அப்படின்னா இந்த அளவுக்கு இறங்கியிருக்காரு. இத்தனை வருஷ காலங்கள் கடந்து முதல் தடவை இந்தியா, எப்பவுமே சமரசம் பேசுற இந்தியா இன்னைக்கு அடிச்சிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அடிச்சிருக்கு பாக்கணும்னா அது வந்து சடனா முட்டு எடுக்கிறாங்க. எல்லாமே சடனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க ட்ரம் சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்றாங்க, பட் இவங்க வேணா சொல்றாங்க. அது என்ன ரீசன் நமக்கு தெரியாது. இப்போ அது வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சா நம்ம சொல்லலாம், தெரியாத வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது கன்ஃபார்மா இதே சொல்ல முடியாது.